வளசரவாக்கம் காவல்துறை அவங்க வந்து ஒட்டுனதோட கிளம்பிட்டாங்க. அவங்க உடனே கொஞ்ச நேரத்திலேயே நீலாங்கரை போலீஸ் இங்க உடனே வந்து அதை பார்க்கணுன்ற என்ன தேவை இருந்ததுன்னு எனக்கு தெரியல. அப்படின்னா நாங்க எப்ப அதை கிழிச்சிருந்தாலும் உடனே கிளிக்காட்டியும் மாலையில கிழிச்சிருந்தாலும் நீங்க இந்த வேலையை பண்ணிருப்பீங்க. யாரு கிழிச்சதுன்னு சொல்லி வந்து கூட்டு போயிருப்பீங்க. அண்ணன் அமல்ராஜனை கிழிக்கவும் இல்ல, அவர் அங்க நின்னவரை அவர் தள்ளவும் இல்ல. ரொம்ப நன்றி மீடியாக்கு, உங்க இது சரியா கவர் பண்ணியிருந்தது. அவர் எதுவுமே பண்ணல. அவர் நிறுத்தி கதவு கேட்டை திறந்து கேட்கிறாரு. கேட்டதோட பிரவீன் தான் தள்ளிட்டே உள்ள வந்து அவரை வந்து கூடவே 2 போலீஸும் வரணுன்ற தேவை என்ன இருக்குன்னு எனக்கு தெரியல. வந்து அவர் அப்படி இழுத்துட்டு போய் கூட்டு போறாங்க. அப்பதான் நீங்க எல்லாரும் சாரி கேட்டாங்க. சாரி என்னங்க சாரி, எங்களுக்கு எங்க கல்யாணம் ஆனதுல இருந்து அவர் இந்த கைதாயிருவாருன்னு சொல்லிட்டு இருக்கு. நாங்க எல்லாத்துக்குமே துணிஞ்சுதான் இருக்கோம். நம்ம அண்ணன் ஏதோ பண்ணிட்டாரோன்னு தான் அவர்கிட்ட சாரி சார் நீங்க விடுங்க சார் அவரன்னு சொல்லி நான் கேக்குறேன். அவங்க கிட்ட போய் இப்ப நான் எனக்கு நல்லா தெரியுது பிரவீன் வந்து இதை வேணும்னே செஞ்சிருக்காருன்னு. இவங்க எல்லாருமே பிளான் பண்ணி எல்லாரும் சேர்ந்துதான் செஞ்சிருக்காங்க. முதலே முடிவெடுத்துட்டாங்க அவரை கைது பண்ணோம். நம்ம வீட்டுல இருக்கிறவங்க 2 பேரை கைது பண்ணி நம்மள மென்டலி டிஸ்டர்ப் பண்ணுன்றது அவங்களோட எண்ணம்ன்றது நம்மளுக்கு நல்லா புரியுது. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் அப்புறம் எஸ்ஐ வந்தாரு. எஸ்ஐ பாலுன்ற ஒருத்தர் வந்து என்கிட்ட கேட்டார். நான் தான் கிளிக்க சொன்னேன், நான் படிக்கணுன்றதுக்காக கிளிக்க சொன்னேன். வெளியே மீடியா இருந்தாங்க, எனக்கு அன்னீசியா அந்த வெளியே வரதுக்கு, அதனால நான் தான் தம்பியை கிளிக்க சொன்னேன். இல்ல நீங்க அதை சொல்லாதீங்க, நான் தான் கிளிக்க சொன்னேன். இதுல என்ன பயம் இருக்கு? நீங்க சர்வ் பண்ணிட்டீங்க. சம்மன் வந்து எங்களுக்கு தானே, மீடியா மூலியமா என் கணவருக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கா இல்ல மீடியா இந்த உலகத்துக்கு காட்டுறதுக்கா? சம்மன் அசிங்கப்படுத்துறீங்களா? எங்க அவர் மக்களுக்காக நேர்மையா, நான் வந்து அழுத்தி சொல்றேன், நேர்மையான ஒரு தலைவர், எதுக்கும் அஞ்சாத ஒரு தலைவர். அவரு எவ்வளவு வழக்க பாக்குறாரு அவரு. எங்களுக்கு என்னங்க பயம்? அவர் நான் அப்பாவும் சிறைக்கு போனதானே பாத்திருக்கேன். என்ன சிறையில எனக்கு என்ன பயம்? எங்களுக்கு அதெல்லாம் ஒண்ணும் பயம் கிடையாது. நீங்க சம்மன் ஒட்டுறீங்க. சம்மன் யாருக்காக ஒட்டுறீங்க? எங்களுக்கு தானே நீங்க செய்தி கொடுக்குறீங்க. நான் அந்த சம்மனை தம்பியை நான் கிளிக்க சொல்றேன். நான் வெளியே வர்றதுக்கு இல்ல, நான் கிழிச்சிருப்பேன். நான் பண்ண ஒரே தப்பு அவரை கிளிக்க சொன்னது. நான் வந்து அவரை வந்து கிளிக்க சொன்னேன். எடுத்துக்கொண்டு என்கிட்ட எடுக்க முடியல நீ சொன்னார். அதான் கிளிங்க தம்பி கிழிச்சு என்கிட்ட கொண்டு வாங்கன்னு சொன்னேன். நான் அதை உட்காந்து நான் அதை பாக்குறேன். அங்க பாத்துட்டு இருக்கும்போது இந்த இதெல்லாம் நடக்குது. அப்புறம் கொஞ்ச நேரத்துல இந்த எஸ்ஐ வரும்போது நான் அதை சொல்றேன். இல்ல நான் தான் சொன்னேன், நீங்க போங்க, நான் வலசரவாக்கம் இன்ஸ்பெக்டர் கிட்ட நான் பேசிக்கிறேன்னு சொல்றேன். முடியாது, நீங்க வந்து அவரை அனுப்பலனா நாங்க போர்ஸ் இறக்குவோன்றாங்க. எங்க போர்ஸ் இறக்கி நீ எங்க தம்பியை கைது பண்ற அளவுக்கு அவர் என்ன பண்ணிட்டாரு அவரு? இது முழுக்க காவல்துறை வந்து திட்டமிட்டு பண்ணது. இது நீலாங்கரை காவல்துறை அவங்க மொத்தமா சேர்ந்து இது. அது இன்ஸ்பெக்டர் பிரவீன் வந்து ஏதோ முன்னாடியே அவரு, ஏன்னா நாங்க அந்த எங்க வீடு முற்றுகையிட வந்த போதும் நம்ம தம்பிங்க எல்லாம் அமைதியா அங்க இருக்காங்க. உள்ள போக சொல்லுங்கன்னு அவர் அவ்வளவு இது. நம்மள தம்பி ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணாங்களா? இதுக்கு முன்னாடி அவங்க வந்து நம்மள வந்து வீட முற்றுகையிட வரும்போது எங்க அண்ணனோட சசியனோட வண்டியை வந்து பின்னாடி கல்ல தெரிஞ்சாங்க. அவங்க கண்ணு முன்னாடியே தான் இருந்தாங்க. எத்தனை நாளுக்கு அப்புறம் அவங்க எஃப்ஐஆர் போட்டாங்க? இப்ப நேத்து போய் கேட்கும் போது எஃப்ஐஆர் போட்டுட்டோம், நாங்க கைது பண்ண 10 பேர்ல அவர் ஒருத்தர்னு சொல்றாங்க. எத்தனை நாள் போய் அங்க அவங்கள போய் பாத்துருக்கோம். ஒரு நடவடிக்கையும் அவங்க எடுக்கல. இப்ப என்ன, அன்னைக்கும் அவர் அதே தான் பண்ணாரு. அப்ப இருந்தே அவருக்கு வந்து எங்களுக்கு வந்து சந்தேகம். அவருக்கு ஏதோ ஒரு எங்க மேல அது வீட்டுல வந்து ஏதாவது இந்த மாதிரி கைய வைக்கணும்ன்றது அவரோட எண்ணம். வீட்டுல இருக்கிற நேரடியா அவர் பண்றதை விட வீட்டுல கூட இருக்கிறவங்களை பண்ணும் போது அந்த மென்டலி டிஸ்டர்ப் ஆவாங்க. எங்களை டிஸ்டர்ப் ஆக்கணும்ன்றது அவங்களோட எண்ணம். நான் சுத்தமா எதிர்பார்க்கல. அதே மாதிரி காவல்துறை மேல நம்மளுக்கு ரொம்ப அதிக மரியாதை இருக்கு. இவங்க இவ்வளவு இப்படி நடந்துக்குவாங்கன்ற எண்ணமே எங்களுக்கு கிடையாது. நாங்க யோசிக்கவும் இல்ல. இதுக்கு முன்னாடி சம்மன் கொண்டு வந்திருக்காங்க, மரியாதையா பேசுவாங்க, கொடுப்பாங்க, ஒருத்த கையெழுத்து வாங்குவாங்க. இப்படிதான் நடந்திருக்கு. தவிர ஒட்டிட்டு போனது எனக்கு முதல் விருப்பம் கிடையாது. நான் வீட்டுல இருக்கேன், இல்ல என்கிட்ட சொல்லிட்டு அவங்க ஒட்டிட்டு போயிருக்கலாம். யாருமே வீட்டுல இல்லாத வீட்டுல அவங்க ஒட்டிட்டு போன மாதிரி ஒட்டிட்டு போயிட்டாங்க. அலாவுதீன் நாட்டை காப்பாற்ற போராடும் சாமானிய இளைஞனின் சுவாரஸ்ய கதை தினமும் இரவு 8 மணிக்கு.